ராவணனை பார்த்தோம். இவன் ஆடிரை கவர்தல் முறையில தான் கொண்டு சென்றிருக்கான். ராவணன் கருநிறத்தோன் இடவழங்கி பாண்டியன். இப்ப இங்க கூட ஏதோ கம்பன் விழா நடந்துச்சு. உடனே நான் சரி இப்படி சொல்லிட்டேன், அடுத்த வருஷம் நீ ராவண விழா நடத்தி எனக்கு அவன் வீண மாதிரி நானே கூட செஞ்சுட்டு வந்து தரேன்டா, நீ அதை வச்சு எனக்கு கொடுத்துருத்தா, நானும் வந்து அதை வாங்கிட்டு போறேன். ராவணனை பத்தி நான் அழகா பொம்பளை தூக்கிட்டு போய் சோகம் இல்லாத அசோகவனத்துல வச்சான். அவன் அவங்க அம்மாவுக்கு 3 ஆறு வெட்டி வச்சிருக்கான். ராவணன் இந்தியாவிலே 3 ஈஸ்வரன் தான். ஒரு ஈஸ்வரன் சனீஸ்வரன், இன்னொருத்தன் பரமேஸ்வரன், இன்னொருத்தன் லங்காஸ்வரன். 3 பேர் தான் ஈஸ்வரர்கள். நான் இந்த சாஸ்திரத்துல டிப்ளமோ வாங்கினவன் ராவணன், நிலவழங்கி பாண்டியன். அவன் அவங்க அம்மாவுக்கு 3 நீரூற்று வெந்நீர் ஊற்று கட்டி கொடுத்திருக்கான். கண்டியில திரிகோணமலையில. இன்னொரு முதல் கிணத்துல 30 டிகிரி சூடு இருக்கும், 2வது கிணத்துல 60 டிகிரி, 3வது கிணத்துல 90 டிகிரி. ஏன்னா பூமத்திய ரேகையின் ஒரு குறிப்பிட்ட நீள அளவில் ஒரே அளவுல அவன் பூலோக ரீதியான அறிவுள்ளவன், ஜியாலஜிஸ்ட். அவன் என்ன பண்ணிருக்கிறான், கரெக்டா அந்த இடத்த கணிப்பு போட்டு, அவன் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அப்பவே புஷ்பக விமானம் வச்சிருக்கான்ல, வந்து டக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான்ல சீரிய விமானத்துல தானே வந்தான். இவன் மாதிரி குரங்கையா கூட கூட்டிட்டு போனான். வந்தான் பிளைட்ல தூக்கிட்டு போயிட்டான். அம்பேத்கர் கேட்பாரு, சிலோனுக்கு தூக்கிட்டு போனதுனால பாலம் போட்ட காலடி சிங்கப்பூர் தூக்கிட்டு வந்தா என்னடா பண்ணிருப்ப நீ? ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். பண்ணிருக்கோம். யாரு வேணா இப்ப கூட சிலோனுக்கு போனீங்கன்னா கண்டி கதிர்காமம் தண்ணி எடுத்து ஊத்தினீங்கன்னா லேஸ் சூடு, அடுத்து கொஞ்சம் இதமான சூடு, மிதமான சூடு, அதிக உஷ்ணம். 3 கிணறு பக்கத்துல தரமட்டமா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ராவணன் தோண்டி வச்சது தன் தாய்க்காக. அவ்வளவு தாய்ப்பாசம் உள்ளவன், அறிஞன், ஒழுக்கமானவன். கடைசி வரைக்கும் ஏகபத்தினி விரதனா இருந்து தண்ணி ஊத்தினான். அவங்க அம்மா அவன் செத்து மடியில கிடக்கும்போது கூட மண்டோதரி என்ன வடவோ நெறிந்த கணையால் இறந்தது அறமோன்னு கேட்டுதான் அழுதான். ஒரு வடக்கத்து நாய் அதை வந்து ஒரு அம்படிச்சு உன்னை கொண்டுட்டானடா, நீ என்னடா வித்த கத்த அப்படின்னா அழுதான். அதனாலதான் இந்த விடுதலை புலிகளுடைய இங்கிலீஷ் பத்திரிகைக்கு பேரு ஹாட் ஸ்பிரிங், வெந்நீர் ஊற்று. இந்த ராவணன் வீணை கொடி உடையும். அதனாலதான் வீணைய அடுத்த வருஷம் நாங்க ராவண விழா நடத்தி இந்த இஸ்மாயிலுக்கெல்லாம் எவனவன கொடுத்துருக்கானுங்க. இன்னைக்கு அவை நடராஜ சோ ராமசாமி எல்லாம் நம்மளும் எவனா ஒரு கோமாளி குடிச்சிட்டு வந்து என்ன அறிவாளியை இவன் கோமாளி கொண்டு தான் நம்ம அறிவாளியை கொண்டு. எனக்கு அடுத்த வருஷம் நீ வந்து நான் ராவணனை பத்தி நிறைய ரிசர்ச் பண்ணிருக்கேன், அதனால நான் அவனை பத்தி அழகா எடுத்து வைக்கிறேன். எந்த படிச்சவனை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த மாவட்டத்தில் எவ்வளவு அறிஞர்கள் பெருமக்கள், என்னை விட பண்டிதர்கள், படித்தவர்கள், பண்புள்ளவர்கள் வந்து டிஸ்பியூட் பண்ணட்டும். நான் சொல்ற கருத்தையும் அவன் சொல்ற கருத்தையும் கேட்டு எனக்கு அந்த வீணை கொடியை கொடுப்பா. வீணை சின்ன ராவணனோட சின்னத்தை நீ அடுத்த வருஷம் பாருங்க. அதை வந்து நம்ம கேசட் பண்ணி நாடு நகரம் பூரா பரப்புவோம். என்ன தப்பு?